அதாவதுங்க இந்த படத்தை வந்து ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்றதா இல்லையே வந்து ஒரு பயங்கரமான டிஸ்டர்பிங் மூவின்னு சொல்றதானே தெரியாது. ஆனா எனக்கு வந்து இந்த படம் நிஜமாவே பிடிச்சிருந்தது. மற்றவங்க யாராவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ன கருமாந்திர கதை அப்படின்னு தான் நீங்க கேட்பீங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்மளோட ஹீரோயின் வந்து ஒருத்தர் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பா. திடீர்னு அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய ஏஜ் வந்து ஸ்டாப் ஆயிடுது. விச் மீன்ஸ் அவள் 29 வயசுல இருந்தாலும் அதே 29 வயசுல தான் இருப்பா. அதுக்கப்புறம் அவள் லவ் பண்ணிட்டு இருந்த பையனை விட்டு வந்துருவா வெளியில. அந்த பையனும் வெளியே வந்து காணும்னு சொல்லி பார்த்துட்டு அவனுமே அவன் லைஃப்ல மூவ் ஆன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம தலைவி அதே 29 வயசுலேயே இருப்பாங்களே, திடீர்னு ஒரு பையனை மீட் பண்ணுவான். அந்த பையன் கூட வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த பையன் வந்து வாங்க நம்மளோட அப்பாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணும்போது, அந்த ஹீரோயினுக்கு வந்து தெரியாத மாதிரி நடிப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட அப்பா தான் வந்து இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அது இவளுக்கே தெரியாதுங்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் அவ உடம்புல இருக்கிற ஸ்கார்ஸ் அண்ட் அவளோட சின்ன வயசுல விட்டுட்டு போகும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கால, மேபி வந்து ஏதோ கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவான். கடைசியில தான் தெரியுது இவரோட எக்ஸும் இந்த பொண்ணோட கரண்ட் பாய் ஃப்ரெண்டோட அப்பாவும் வந்து ஒண்ணுதான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்பாட்ட வந்து சேர்றாளா இல்ல பையன் கூடயே இருக்கிறாளா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் கதை, ஆனா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் அடலைன். இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா நீங்க பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு.